ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன கிளாஸ்னால் சாரீ ப்ரீப்ளீட்டிங் இந்த மாதிரி எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லான, கேர்ள்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான, சிஸ்டர்ஸ்க்குலாம் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன கிளாஸ்னால் சாரீ ப்ரீப்ளீட்டிங் கிளாஸ் பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கு, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, ஃபங்க்ஷன் போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நம்ம பண்ணி கொடுக்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லு, கற்றுக்கிறது யூஸ்ஃபுல்லு. சாரீ ப்ரீப்ளீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் போயிட்டு கற்றுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ யூஸ்ஃபுல் உங்களுக்கு. அதை நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே சொல்லித்தரேன். ஹாய், இன்றைக்கி வந்து சாரீ ப்ரீப்ளீட்டிங் கிளாஸ் பார்க்க போகிறோம். சாரியோட மெஷர்மெண்ட்டும் சாரீக்கு ப்ரீப்ளீட்டிங்க்கு தேவையான திங்ஸும் பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சாரீ ப்ரீப்ளீட்டிங் பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாரீ மெயினாக வந்து சாரீ தேவை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெட் கிளாத், சாரீக்கு மேலே போட்டு அயர்ன் பண்ணுற நெட்டு. ஓகேங்களா? இது போட்டு நம்ம அயர்ன் பண்ணோம்னா சாரீ ரொம்ப சேஃபாக இருக்கும். அதுக்காக தான் இது சாரீ கவரு. ஓகேங்களா? இது சாரீ கவரு. நெக்ஸ்ட்டு கிளிப்பு, சாரீ கவர் கிளிப்பு, பின்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அயர்ன் பாக்ஸ். இது ஸ்டீமரோட அயர்ன் பாக்ஸு. நீங்கள் நார்மல் அயர்ன் பாக்ஸில் கூட ப்ரீப்ளீட்டிங் ஸ்டார்டிங்கில் நீங்கள் நீங்கள் கற்றுக்கலாம். போக போக நீங்கள் எவ்வளோ இல்லை நமக்கே ஒரு அயனிங் நல்லா வேணும்னாலும் நீங்கள் ஸ்டீமர் அயர்ன் பாக்ஸ் வாங்கிக்கலாம். ஓகேவா? வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நமக்கே செல்ஃபாக நம்ம மெஷர்மெண்ட் நம்மளே எடுத்து எப்படி அயர்ன் பண்ணுறது, ஃபோல்டிங் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த கிளாஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படிலாம் நம்ம அயர்ன் பண்ணுறோம், மெஷர்மெண்ட் எப்படிலாம் எடுக்கிறோம், எப்படி ஃபோல்ட் பண்ணுறோம், எப்படி பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணுறோம், எப்படி அயர்னிங் பண்ணுறோம் அப்படின்றத இந்த கிளாஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மெஷர்மெண்ட் பார்க்க போகிறோம். நம்ம லென்த்துக்கு நம்மளே எப்படி நம்ம செல்ஃபாக எப்படி சாரீ ப்ரீப்ளீட்டிங் நம்ம மெஷர்மெண்ட் வச்சு எப்படி பண்ணுறோன்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சாரியோட பல்லு சைடு எடுத்துக்கோங்க. பல்லு சைடு தான் நம்ம ஃப்ளீட்டிங் எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இப்படி வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், இப்படி வச்சு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த பார்டர் இருக்குது இல்லைங்களா, அந்த நம்ம எவ்வளோக்கு தேவையான அளவுக்கோ நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டிங் எப்பயுமே கரெக்டாக எடுத்துக்கணும். ஓகேவா? கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். செல்ஃபாக இப்போ எனக்கு வேணுன்றதுனால நான் இப்படி எடுத்துக்கிறேன். நீங்கள் ரொம்ப ஃபேட்டாக இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. ஓகேவா? இல்லைன்னா ரொம்ப லீனாக இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ நான் கரெக்டாக எடுத்துக்கிறேன். பாருங்கள், 1 by 1. நீங்கள் இந்த கையில் எடுக்கும்போது ஃப்ளீட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும். வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளீட்டிங் வந்து நிறைய நம்மளுக்கு ஃபோல்டிங் கிடைக்கும். நான் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். 1 2 3 4 5 6 7. ஓகேங்களா? என்ன பண்ணணும்னா, இந்த கார்னரில் ஒரு பின் குத்திடணும். இந்த கார்னரில் ஒரு பின் குத்திடணும். ஓகே, பின் எடுத்துட்டு இங்கே பாருங்கள், இப்படி ஒரு அயனிங் டேபிள் சொல்ல மறந்துட்டேன். இந்த அயனிங் டேபிள் வந்து சாரீ ப்ரீப்ளீட்டிங்காக யூஸ் பண்ணுற அயனிங் டேபிள். நம்ம வேணும்னா நம்ம இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்படி பாருங்கள், 1 by 1 என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு இப்படி கை வச்சுக்கணும். இப்படி கை வச்சுட்டு நான் இதுக்குள்ளே விட்டுறேன். நெக்ஸ்ட்டு 1 by 1 கொஞ்சம் மேலே தூக்குனாப்லே நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஃப்ளீட்டிங் கிடைக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இந்த மெத்தட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மெஷரிங் பார்க்கலாம். இதை எடுத்துகிட்டு ஓரளவுக்கு ஒரு 3 pins 4 pins போட்டோன்னே நீங்கள் எவ்வளோ ஹைட்டு மெஷர்மெண்ட்டுன்றதை பார்ப்போம்.
இப்படி பண்ணனாலும் நம்ம கையில் அரேஞ்ச் பண்ணி பின் குத்திக்கணும். இது பாருங்க, இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு பின் குத்திக்கணும். ஒன் பை ஒன்னா நம்ம இப்படி கையை வச்சு ஃப்ளீட்டிங்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இப்படி மேலே தூக்கலாப்புல நம்ம எடுத்தோம்னா கரெக்டாக ஃப்ளீட்டிங் உட்காந்துரும். அப்படியே பாருங்க. ஒன் பை ஒன்னா அரேஞ்ச் பண்ணி நான் ஒரு 4 pins குத்துனதுக்கப்புறம் என்னோட ஹைட்டை நான் பார்த்துக்கிறேன். இதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டோன்னே எனக்கு கரெக்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறேன்னா இதுதான் எனக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்புறமே வந்துட்டு இப்படி சுற்றிக்கிறேன். சாரி இப்படி சுற்றி கரெக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம ஒரு 15 வரைக்கும் நம்ம ப்ளீட்ஸ் எடுக்கலாம். அவங்க எப்படி இருக்காங்களோ அதை பொறுத்து தான் நம்ம எடுக்க முடியும். நான் இன்னைக்கு கம்மியாகவே எடுத்திருக்கேன். அப்படியே சுற்றிட்டு வந்துட்டு இங்கே சுற்றிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைட் ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த ஷோல்டருக்கு நேராக ஒரு பின்னு. ஓகேவா, ஷோல்டருக்கு நேராக ஒரு பின்னு நம்ம செக்யூர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் பின் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த பாயிண்ட்லேருந்து அப்படி கொண்டு வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் உள்ள ஷோல்டருக்கு நேராக ஒரு பின். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இருக்கு இல்லைங்களா, இந்த 2 பின்னுக்கு நடுவில் இருக்கிறது தான் சென்டர் பாயிண்ட்டு. இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சென்டர் பாயிண்ட்டு ப்ளீட்டிங் எடுக்க போகிறோம், சென்டர் ப்ளீட் எடுக்க போகிறோம். ஓகேவா, பாருங்க, நல்லா தெரியுதுங்களா, சின்ன சின்னதாக ப்ளீட் எடுக்க போகிறோம். லாஸ்ட் எண்டு வர பின்னு வரைக்கும் நம்ம சென்டர் ஃப்ளீட்டை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா, இந்த பின் வர வரைக்கும் நான் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் நம்ம சொருக போகிறோம் இல்லைங்களா, அந்த சென்டரில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செக்யூர் பண்ணிவிட்டு 1 பை 1 நம்ம ஒரு 1/4 இன்ச் வர அளவுக்கு விட்டு நம்ம ஒரே பின் ஒரே இதாக போடாமல் 1/4 இன்ச் வர வரைக்கும் விட்டு நம்ம 1 பை 1 அரேஞ்ச் பண்ணிவிட்டு பாருங்க 1 பை 1 எடுக்கக்குள்ளேயே உங்களுக்கு ப்ளஃபி ப்ளீட்ஸ் மாதிரி உங்களுக்கு கிடைக்குது. பண்ணி நம்ம இங்கே ஒரு பின் அப்படியே ப்ளஃபி ஆயிரும். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறோன்னா 1 பை 1 நம்ம இங்கே சென்டரில் ப்ளீட்ஸ் போட்டுக்கிறோம். 1 பை 1 அரேஞ்ச் பண்ணி
இது ஒரு பின் குத்திக்கிறோம். அதே மாதிரி தான் லாஸ்ட் பின் குத்திட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம 1 by 1 குத்திட்டு வரலாம். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அரேஞ்ச் பண்ண. லாஸ்ட்டில் இந்த மாதிரி நீங்கள் பின் போட்டுட்டு இந்த மாதிரி 1 by 1 அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு இருக்கு 1 2 3ன்றது இங்கே பாருங்கள் ஊற்றின உடனே உங்களுக்கு ஸ்டீம் வருது பாருங்கள். நான் ஸ்டீம் 1ல் வச்சுருக்கேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். இது வந்து பிளிப்ஸோட பிராண்டு தான், ரொம்ப நல்ல பிராண்டு தான். மினிமம் டு மேக்ஸிமம் வரைக்கும் நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அயன் பண்ணி வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் விட்டுட்டு நீங்கள் மற்றதை அயன் பண்ணி எடுத்துட்டு இப்போ சென்டர் ஃப்ளீட்டை அயன் பண்ணிப்போம். சென்டர் ஃப்ளீட் இந்த மாதிரி சென்டராக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே பின் குத்தி வச்சுருக்கோம், அதனால் ரொம்ப ஈஸி தான். டைரெக்டாக அப்படியே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே நான் அயன் கொடுக்குறேன். அவ்வளோதான். எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு பாக்ஸ் மாதிரி ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டில் இருக்கிற கம்மியான பக்கத்தை எடுத்து நம்மளோட பக்கம் வச்சுட்டு நம்ம எப்படி நம்ம பக்கம் பார்த்து இருக்கணும். நம்மளோட சைடு பார்த்து இருந்தாலும் அது கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கணும். அந்த சின்ன பாட்டு வந்துட்டு அங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், அப்படியே ஒரு பாக்ஸ் மாதிரி ஃபுல்லாக விடாமல் ஒரு பாக்ஸ் மாதிரி. ஓகேங்களா. வச்சுட்டு அதையே நான் 2-3 ஃபோல்ட் பண்ணி அதுக்குள்ளேயே வச்சிடுறேன். அதையே 2-3 ஃபோல்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஃப்ளீட் மட்டும் வெளியே இருக்கணும், மீதி உள்ளே போகிறதெல்லாம் உள்ளே இருக்கணும், வெளியே தெரியக்கூடாது. இங்கே பாருங்கள், பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணுங்கள். ஃப்ளீட்டிங் பண்ணிடுவோம், அயனிங் பண்ணிடுவோம். ஆனால் பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணுறப்ப கஷ்டப்படுவோம். அப்படியே எக்ஸஸாக இருக்கிறத 1 by 1 நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிடுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோல்டரில் இருக்கிறத எடுத்து 1 by 1 நீட்டாக இந்த கார்னர் சைடு நம்ம ஃப்ளீட்டிங் ஃபுல்லாக கொண்டு வந்துடுறோம். இந்த கார்னர் சைடு பார்த்தீங்கன்னா ஃப்ளீட்டிங் ஃபுல்லாக கொண்டு வந்துட்டு அப்படியே 1 by 1 அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம நீட்டாக இந்த பின்னு இருக்கு இல்லைங்களா, இப்படி விட்டுருங்க. இந்த பின்னுக்கு வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஃப்ரண்ட்டுக்கு ஒருத்தர்
பண்ணுறதுக்காக இந்த பின் வந்து இந்த பாக்ஸோட எட்ஜஸில் இருக்கணும். எட்ஜஸில் வந்துட்டு போட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு இந்த இடம் ஃபுல்லாக நீங்கள் அரேஞ்ச் ஒரு பாக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொண்டு வந்துடுறோம். கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், நான் ரைட் சைடு இருக்கிறத 1 டைம் ஃபோல்ட் பண்ணுறேன். ரைட் சைடில் இருக்கிறத 1 டைம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிறத நான் 2 டைம்ஸ் பண்ண போகிறேன். அந்த 2 டைம்ஸ் வந்து 1 டைம் வந்து இந்த எண்டோட பல்லுவோட எண்டோட நம்ம பண்ணிவிட்டு எகைன் மறுபடியும் ஒரு ஃபோல்ட் பண்ணுறேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வீட்டில் போய் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்து பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படியே ஒரு டேர்ன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு நீட்டாக ஒரு ப்ளீட்டிங் கிடச்சிரும். சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ அர்ஜென்ட்டாக 2 மினிட்ஸ் தான் வச்சுக்கோங்களேன். இது நீங்கள் இதை லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா கற்றுக்கிட்டிங்கன்னா 2 மினிட்ஸில் நீங்கள் ஒரு சாரியை கட்டிட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிடலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸஸாக இருக்கிறத எப்படி வந்ததுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நம்ம கஸ்டமருக்கு எடுக்க போகிறோம் இல்லை வேறு அப்படின்னா டேப் வச்சு நம்ம அளவு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஷோல்டர் நம்ம பின் பண்ணுறோம் இல்லையா, அந்த பல்லு ஃப்ளீட்ஸ்க்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 43 அந்த மாதிரி சம்திங் வரும். நீங்கள் அவங்களுக்கு என்னவோ எங்கே ஃப்ளீட்டிங் விடுவாங்களோ அங்கே பார்த்துக்கோங்க. பெல்ட் போட போகிறாங்கன்னா 1 இன்ச் எக்ஸ்ட்ராவே விட்டுருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைடு அடிக்காமல் இருக்கிறதுக்காக ஃப்ளீட்டிங் எடுக்கும் இல்லைங்களா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லென்த் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 12 அந்த மாதிரி சம்திங் வருது. ஓகேங்களா? 12 அந்த மாதிரி சம்திங் வருது. 12 ஜஸ்டோட லென்த்து 12 வருது. இதுதான் அளவு. ஓகேங்களா? ஜஸ்டோட வித்து பார்த்தீங்கன்னா 19 வருது. நீங்கள் லென்த்து வந்து 12, வித்து வந்து 19க்கு ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் அயன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைடு அடிக்காமல் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு வச்சுட்டு நம்ம சென்டர் ஃபீட் எடுப்போம் இல்லைங்களா, அதுக்காக நம்ம மெஷர்மெண்ட்டு இங்கே வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 58 அந்த மாதிரி சம்திங் வருது. அந்த அளவுக்கு நீங்கள் விட்டுட்டு போகிறீங்க. எல்லா கேர்ள்ஸ்க்கும் எல்லா அம்மாங்களுக்கும் அக்காங்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி நம்ம இன்றைக்கி சாரீ ப்ளீட்டிங் நம்ம ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே எப்படி நம்ம ரெடி பண்ணி வச்சு வியர் பண்ணி போகிறோன்றத நான் இந்த ப்ளீட்டிங் எப்படி பண்ணுறோன்றத பார்த்துட்டோம். இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.